ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி நம்ம நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்குங்க. நம்ம இந்த ஆவின் பால்லாம் வாங்கினீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேக்கெட் வாங்கிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பாயில் ஆகி கொதிச்சு வரும்போது இதை வந்து லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் சேர்த்து நம்ம வந்து இந்த பாலை வந்து திரிய வச்சுக்க போகிறோம். இப்போ இது வந்து பன்னீர் எடுக்கிற மெத்தட் தான். நம்ம எப்பவுமே பன்னீர் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோமோ அதே சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி பால் எல்லாம் நல்லா திரிஞ்ச பிறகு ஒரு பாத்திரத்துல வடிகட்டி பாத்திரத்துல துணியை போட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வடிகட்டின பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அந்த புளிப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணுறோம். ஒரு 3-4 டைம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் இருக்க தண்ணியை வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுருங்க. ரொம்ப வந்து இறுக்கி பன்னீருக்கு பிழிகிற அளவுக்குலாம் பிழிய வேண்டாம். லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி இதை வந்து லைட்டாக பிழிஞ்சு ஒரு வடிகட்டி மேலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு கல்லை வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வடிஞ்சு வரட்டும். இப்போ இந்த 10 நிமிஷத்துல இன்னொரு கடாயில வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த பால் வந்து நல்லா கொதி வரணும். நம்ம போட்டு கொஞ்சம் சுண்டி வரணும். பால் வந்து நம்ம சேர்த்ததுலேருந்து ஒரு கால்வாசிக்கு சுண்டி இருந்தால் போதும். இந்த நேரத்தில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்காம கூட பண்ணிக்கலாம். இப்போ இது திக்னஸ் நல்லா ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பால் வந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும்போது இதில் வந்து சர்க்கரை வந்து 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். உங்களுடைய இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது வந்து திட்டமாக இருக்கும். 1.5 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே ஏலக்காய் பொடி ஒரு 1.5 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பொடியாக கட் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பன்னீர் மாதிரி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த துணியை எடுத்துட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க, ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ஒரு திக்கான இதுவா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கையில் இந்த இடத்துல வச்சு நல்லா வந்து அழுத்தி தேய்க்கணும். அழுத்தி அழுத்தி இது ஒரு சாஃப்டான மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம வந்து கொண்டுன்னு வரணும். அப்போ தான் வந்து ரசமலாய் நம்ம வந்து அந்த ரசகுல்லா பிடிக்கிறப்ப நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், உடையாமல் வரும். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரசமலாய் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்த முடியல அப்படின்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளருடைய அடிப்பாகத்தை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பவுலில் மாற்றி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்காக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முட்டி இருக்குல்ல, கையோடைய முட்டி, விரல் முட்டிங்க, அந்த இடத்த வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சாஃப்டாக இருந்தால் தான் வெடிப்பு விடாது. இப்போ பாருங்கள், இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக போட்டுட்டு
லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடெலாம் வந்து ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து அந்த ரசமலாய்க்கு தேவையான இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 3 கப் அளவு சர்க்கரைக்கு வந்து 9 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வரணும். கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு கிடையாது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ண பால்ஸை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, பால்ஸ் உடஞ்சிரும். அப்படியே வந்து கொதிக்க விடுங்க, கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. பாருங்க நம்ம எவ்வளோ சின்ன சின்ன சைஸாக போட்டோம். இப்போ பாருங்க இது நல்லா உப்பி பெருசாக வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக அப்படியே திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் இது கொதிச்சா போதும். அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே நல்லா வந்து கொதிச்ச பிறகு இப்போ நம்ம பாலில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க எக்ஸ்ட்ரா சுகரை வந்து எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதில் வந்து நம்ம ரெடி பண்ண ரசமலாயை வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்திக்குங்க. அப்போ அதில் எக்ஸ்ட்ரா இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து வந்துடும். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பால் இருக்குல்ல, ரசமலாய் பால், அதை வந்து ஃபுல்லாக மேலே ஊற்றிட்டு சூப்பராக நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசமலாய். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்குங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆன பிறகு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நம்ம ரசமலாயெல்லாம் கடையில் வாங்கினோன்னா கொஞ்சம் தான் தருவாங்க. ஒரு பீஸே போட்டு 70 ரூபாய் 80 ரூபாய்லாம் விற்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே வந்து அழகாக செய்யலாம். ரொம்ப செலவும் கிடையாது. எல்லாருமே சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம். எப்பயாவது ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இது ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ரசமலாய் ரெசிபியை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுறேன். ரசமலாய் பாயாசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.